தற்போது பரபரப்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டையில் கிறிஸ்தவ போதகர் உட்பட 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. அராஜக சம்பவத்தின் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை சார்லஸ் நகரை சேர்ந்தவர் செல்லத்துரை. இவர் கிறிஸ்தவ திருச்சபையின் போதகராக பணி செய்து வருகிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இவர் தனது திருச்சபை மக்களோடு வேன் மூலமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை அன்னவாசல் அருகே ஆரியூர் கிராமத்தில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். அதன் பின்பு இதற்காக வேன் வந்தபோது அந்த பகுதியில் காரில் வந்த 2 நபர்கள் அவர்களை மறித்து மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் நடந்த அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கிறிஸ்தவ குழுவினருக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தனர். இவர்கள் அனுமதி பெற்றுதான் எங்களிடத்தில் பேசிக் கொண்டுள்ளனர் என்றும், இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி எங்களுக்கு நற்செய்தியைத்தான் சொல்லுகிறார்கள் என்று பொதுமக்கள் பேசிய போதும் காரில் வந்த மர்ம நபர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனையை பூதாகரமாக்கினர். தகவல் அறிந்த அன்னவாசல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி 2 தரப்பினரையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கிறிஸ்தவ போதகர் செல்லத்துரை தனது வீட்டின் அருகே நேற்று இரவு வந்தபோது அங்கே ஒருவர் அரிவாளால் கிறிஸ்தவ போதகர் செல்லத்துரை மற்றும் அவரது மகன் ஜாக் மற்றும் அங்குள்ள ஒரு நபரையும் வெட்ட முயன்றார். இதில் 3 பேரும் அதிர்ச்சியடைந்து தடுக்க முயற்சித்தனர். இருப்பினும் அவர்களுக்கு கை, கால் உள்ளிட்ட இடங்களில் அரிவாள் வெட்டு விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அரிவாளால் வெட்டிய நபரை பிடித்து திருக்கோக்கரணம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் புதுக்கோட்டை நகரில் நேற்று இரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று நாங்கள் ஒரு கிராமத்தில் போய் ஊழியத்தை முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே ஒரு சிலர் வந்து அந்த கூட்டத்தில் பிரச்சனை பண்ண பார்த்துருக்குறாங்க. அந்த ஊர் மக்களே, உங்களுக்கும் இந்த ஊருக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி அவங்கள துரத்திருக்கிறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னால் நான் முடிக்க போகிற அந்த முடிவு ஜபத்தை அவங்க வீடியோ எடுத்தாங்க. அப்போ தான் நான் அவங்கள கவனித்தேன். அங்கே ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் போகிற வழியில் அந்த நாங்கள் கூட்ட நேரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க வழிமறித்து கார் சாவியையும் ட்ரக்கு சாவியையும் கேட்டாங்க. நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னபோது எங்களை மிரட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர் இளைஞர்கள், அவர்கள் அநேகர் இந்துக்கள், அவங்களே வந்து அவங்கள அடித்து, உங்களுக்கும் இந்த ஊருக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட அடி வாங்கி மன்னிப்பு கேட்டு தப்பி ஓடினவங்க அந்த பழி தீர்க்கிறதுக்காக நாங்கள் திரும்பி வரும்போது எங்களுடைய வாகனங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியலை. நான் வாகனத்தை விட்டு இறங்கின உடனே, அதாவது ட்ரக்லேருந்து இறங்கின உடனே என்ன வெட்டுறதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வெள்ளை கார் வேகமாக வந்து அந்த இடத்துல நின்னது. அதில் ஒன்றில் நம்பர் பிளேட் இல்லை. இன்னொரு காரில் 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அதுலேருந்து ஒருத்தனை, இந்த தனியாக வந்த ஒருத்தனை வெளியில் வராங்க. அந்த தனியாக வந்தவன் கையில் ஒரு நீளமான ஒரு கிட்டத்தட்ட 3 அடி நீளமான பட்டா கத்தி, இரும்பு கத்தி எடுத்து ஜாக்கோட கழுத்தை நோக்கி வெட்டியிருக்கிறான். நல்ல வேளை குறி தவறி அல்லது அந்த ஷார்ப் இல்லாத பகுதி அவனுடைய கழுத்தில் பட்டிருக்குது. அது காலரில் பட்டு அவன் தப்பிச்சிருக்கிறான். அதுக்கு பிறகு அவனுடைய மண்டையை குறிபார்த்து ஓங்கி அவனை வெட்ட முயற்சி செய்த போது அவன் தன்னுடைய 2 கையினாலையும் அந்த கத்தியை பிடிச்சிட்டான். ஒருவேளை பிடிக்காமல் இருந்திருந்தால் அவனுடைய தலையை பிளந்திருக்கான். அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு சகோதரியும் அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த கத்தியை பிடிச்சு 2 பேரும் அவன்கிட்ட மல் கட்டி அந்த கத்தியை பறிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு போலீஸு, திருக்கோக்கரணம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவர், எங்கள் சர்ச் பிலீவர், அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவனை கத்தியோட கூட நம்பர் பிளேட் இல்லாத அவனுடைய வாகனத்தோட பிடிச்சு அந்த வாகனத்தையும் கத்தியையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் இன்றைக்கி அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் மேலே 307 கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஜாக்குக்கு இந்த மாதத்தில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்குது. அவனுக்கு பரிபூர்ண சுகம் கர்த்தர் சீக்கிரத்தில் கொடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை நற்செய்தியை காலம் காலமாக அறிவித்து வருவது வழக்கம். தங்கள் வழக்கத்தை கூட செய்ய விடாமல் தடுப்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. காவல்துறை நீதியின் பக்கம் நிற்கவும், அரசு தக்க நடவடிக்கை எடுக்கவும் ஜெபிப்போம். இந்த காணொளியை ஜெபத்திற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.